21 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது. நிறைய பேசிட்டாங்க இந்த படத்தை பத்தி, எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. இது கண்டிப்பா ஹிட் ஆகும். ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே புதுசா இருந்தது. எங்களை வந்து அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போயிருந்தாரு. ஒருத்தவங்களும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். எங்க அப்பா வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே, அப்படியாம்மா என்னை கூட்டு போய் படம் காமிக்கிறியா, நான் போய் பார்க்கணும் ஆசைப்படுறேன். அந்த மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண வரக்கூடிய ஒரு படம். கண்டிப்பா சேரன் சார் நெக்ஸ்ட் பேசுவாரு. பேசும்போது நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இது என்ன உங்களுக்கு பாதிச்சது? எத்தனை லவ் உங்களுக்கு இருந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு லிஸ்ட் வந்து நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நிறைய விஷயம் இந்த படம் எனக்கு சொல்லி கொடுத்தது. இந்த படம் பண்ணும்போது நிறைய மன அழுத்தம், மன உடைச்சல் எனக்கு பர்சனலா இருந்தது. அது கண்டுபிடிச்ச ஒரே பர்சன் பாத்தீங்கன்னா சேரன். யாருக்குமே தெரியாது. நான் வெளியே ரொம்ப சிரிச்சிட்டு இருப்பேன், யாருக்குமே தெரியாது. நான் வந்து லைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒவ்வொரு புக்லயும். அப்போ கார்னர்ல உட்காந்துருந்தேன். என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாரு. இல்லப்பா ஒண்ணும் இல்லப்பா. இல்ல இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கேன்னு எனக்கு தெரியும், எல்லாம் சரியாகும் ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதுதான். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 21 வருஷமா அவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியும். இந்த இண்டஸ்ட்ரியில நான் வந்து மார்த்தொட்டி சொல்லிக்க முடியும். என்னோட டியர் பெஸ்ட் வெல்விஷர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா நான் சேருன்னு சொல்ல முடியும். எல்லாரும் கேட்பாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியுமா அப்படின்னு அப்பவே கேட்டாங்க என்கிட்ட. இந்த படம் பார்த்துட்டு ஒருத்தருக்கும் மீட் பண்ணும் போதெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நாங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட டியர் ஃப்ரெண்ட் சரிப்பா, நீங்க கண்டிப்பா இந்த படம் உங்களுக்காக வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளவு உழைச்சிருக்காரு, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. ரிலீஸ் ஆகணும்காக எனக்கு தெரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு. ஒவ்வொரு ஃப்ரேமும், ஒவ்வொரு விஷயமும், ஒரு கதாபாத்திரமும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த செகண்ட் பார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதோ, இல்ல பிரிவும் சந்திப்பும் பண்ணணும்னு நினைக்கும் போதோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் நடிக்கிறது அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது. பட் அதை மீறி ஒரு நல்ல படங்கள் நாங்க பண்ண முடிஞ்சது. அண்ட் கண்டிப்பா இந்த ரீரிலீஸ் ஒரு பெரிய வெற்றி அடையும். எனக்கு எல்லாருமே வந்து இப்ப நிறைய லவ் வந்துருச்சு. ஜென்சி லவ் வந்து வித்தியாசமா லவ் பண்றாங்க. ஆனா லவ்னா இதுதான் அப்படின்றத காமிச்சிருக்காரு. கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும் நம்பர் திருப்பியும்.